திமுக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட திருச்சி சிவா மற்றும் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுகவிற்கு 4 இடங்கள் கிடைத்துள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவிற்கு தலா 1 இடங்களை திமுக ஒதுக்கியது. மீதமுள்ள 2 இடங்களில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எனும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ராஜ்யசபா தேர்தலையொட்டி காங்கிரஸ் சார்பில் புதுமுகமான கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் வடகிழக்கு மாநிலங்களின் காங்கிரஸ் பொறுப்பாளராக உள்ளார். பொறியியல் படிப்பை முடித்தவரான கிறிஸ்டோபர் திலக் ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்கு உரியவராக பார்க்கப்படுகிறார். இந்நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என கூறினார். இப்போதான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை எடுத்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக தான் இந்த தலைவர்கள் நம்மளை முன்னிறுத்தியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் ஷூர்லி ஸ்பீக் ஃபார் தி. அது ஏற்கனவே மணிப்பூரில் பண்ணி ரொம்ப ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2-3 சமுதாயத்துக்கு இடையிலேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிட்டாங்க. இதேமாரி விஷயங்களை எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வரணும்னு தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும்னா நம்ம கீழே தமிழகத்திலேருந்து ஓங்கி குரல் கொடுக்கணும். அது எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டியிருக்கு. ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்தார். தலைமைச் செயலகத்திற்கு சென்ற அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் வேட்புமனுவை வழங்கினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாநிலங்களவையில் உள்ள இடம் நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது உறுதி கூறுகிறேன். இதேபோல் அதிமுகவிற்கான மற்றொரு இடத்தில் பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கு அதிமுக 1 ராஜ்யசபா சீட் வழங்கிய நிலையில் அன்புமணி தனது வேட்புமனுவை ஒப்படைத்தார். எதிர்வரும் தேர்தல் களம் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, திமுக ஆட்சியில் அன்றாடம் ஒவ்வொரு அமைப்பும் வீதிகளில் போராடி கொண்டிருப்பதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணியில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள். அன்றாடும் ஒவ்வொரு அமைப்பும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் பரிந்துரையின் பெயரில் அவரது உதவியாளர் சுவாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ராஜ்யசபாவிற்கு தேமுதிகவை சேர்ந்தவர் செல்வதன் மூலம் விஜயகாந்தின் கனவு நனவாகியிருப்பதாக எல்.கே. சுதீஷ் கூறியுள்ளார். ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் செய்த எல்.கே. சுதீஷ் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தனது மனைவியுடன் இணைந்து மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய எல்கே சுதீஷ், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எப்படி முரசொலி மாறன் டெல்லியின் முகமாக செயல்பட்டாரோ அதேபோல் தான் டெல்லியின் முகமாக இருக்க வேண்டும் என விஜயகாந்த் விருப்பப்பட்டார் என கூறினார். 2009ஆம் ஆண்டிலேயே ராஜ்யசபா சீட் கிடைத்திருக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டிற்காக குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்வது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நாளை முக்கிய முடிவு எடுக்க உள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நாளை கமல்ஹாசன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு அவசர கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சை திருமண விழாவில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் செய்த ரியாக்ஷன் வைரலானது குறித்து கலகலப்பாக பேசியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இல்ல திருமண விழாவில் முதல்வர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடித்ததாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துவிட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.